ஹலோ எவ்ரிவன், எம்டி சால்னா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. காரம் அதிகமாக வேணுன்றவங்க, கம்மியாக வேணுன்றவங்க பச்சை மிளகா பார்த்து சேர்த்துக்கோங்க. 4 முந்திரி சேர்த்துட்டு கொஞ்சமாக கசகசா, கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா மைய அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபைனாக சாப் பண்ண ஒரு வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், சோம்புத்தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க, கரிஞ்சிரும். 2 தக்காளி நல்லா மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அதுதான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டு அதில் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நம்ம வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1.5 டம்ளர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சிட்டேன். ஃபைனலாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து ஒரு 2 இல்லை 3 விசில் வச்சு எடுத்திங்கன்னா எம்டி சால்னா ரெடி ஆகிடும். இதை தோசை கூட, இட்லி கூட, சப்பாத்தி கூட, பரோட்டா கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.